ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொன்னு மாட்டணும். எப்படி இந்த பாரு இந்த பட்டியை குத்துறதுக்கு 40 ஊக்க சொருவி இருப்பேன். ஆமாண்ணே, நான் 2 ஊக்கே வந்துட்டேன். நான் ஊக்கு இல்லாம வந்துட்டேனே. பத்தியா அவன் நாடா வச்சு இறுக்கி கட்டிட்டு வந்துட்டேன். அது வந்தாலும் வாட்டி அப்பயும் பாத்தியா அப்பயும் நீ அடிச்சுட்டு சாவல. நாலு அதிகமா தெரியுது, கவிக்கிட்டு போயிரும் பாத்துக்க. அடி வந்தாலும் வாட்டி மதுரை சுண்ணாம்பு தாண்டி பொன்னாலும் போட்டு புதுக்கோட்டை போய் எல்லாம் தாண்டி. அம்மா கல் பிள்ளை நல்ல பிள்ளையா? ஏமா ரோசி வீட்டுக்காரர் இருக்காரா? ஏண்டா இல்ல இருப்பாங்க, வீட்டுக்காரர் இருப்பாங்கன்ற. எதுக்குடா அப்படி கேக்குற? இல்ல நல்ல மொல்லு மொல்லுன்னு இருக்குல்ல. அப்படியே இருந்தாலும் நான் விட மாட்டேன். என்ன நக்கி எடுத்துருவேன்? நான் விட மாட்டேன். நக்கி ஆட்டத்துக்கு கூட்டு போறேன், 1000 ரூபாய் சேர்த்து கூட்டுறேன்னு சொன்னோன்னு புருஷங்காரனுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அம்மா அம்மா ஏன்டா 2000 கேட்டிருக்காரியா சேர்த்து இந்த வட்டம் 9,000. ஆமா ஏன் தெரியுமா? நீ முழுசா போட்டு ஆடுற, அதனாலதான் உன்ட்ட 2000 கேட்டிருக்காரு. ஆறு நான் அரைக்குறையா ஆடிக்கிறேன், அதனாலதான் 1000 கேட்டு முழுசா போட்டு விடுறா போடியா. ஆடி நிற்க வளர்ந்தவளே நீல ஜட போட்டவளே எந்த நண்டியா? ஆனாலும் ஒன்ன மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல. ஏன் எவ்வளவு ஒரு நப்பாச உனக்கு, எவ்வளவு ஒரு வெஞ்சன்ஸ் உனக்கு. ஏன் அவன்கிட்ட நான் போக கூடாதா? ரசிகர்கள் கூப்பிட்டாங்க, கை காட்ட போனேன். நீ ஆட வந்தே நான் உன்னை பார்க்கவே இல்லம்மா. அவ்வளவுதான் உனக்கு. நானும் என்ன செய்வேன் தெரியுமா? என்கிட்ட மட்டும் போகாத, யார்கிட்ட வேணாலும் போ. ஏன்னா 100 ரூபா காசை வாங்கிரு. ஆமா காலைல பஸ்ஸுக்கு போகணும்ல. அந்த பாரு தலையில நிறைய முடி வச்சு அவருக்கு அம்மா ரோசி ஒரு 1/4 கிலோ லேதியம் கூட தலையில தடவட்ட முடி புசு புசுன்னு வளரட்டும். ஆமா அடி காதல் கலஞ்சியம்மா கட்டழகு ஓவியம்மா. இல்ல கெடுக்கிறதுக்கு 2 பேர் இருப்பேன். நீ ஒரு ஆள் போதும்டா. என்னது என்ன மசத்தோட பாட மாட்டேன். என்ன அந்த பிள்ளை என்ன டப்பா போட வருது, நீ எப்படி எல்லாம் பண்ண இப்படி? மறுபடியும் அடி காதல் கலஞ்சியம்மா கட்டழகு ஓவியம்மா. அடி சாமி இந்த கோயில் என்ன இது? என்ன கோயில்ண்ணே? என்னண்ணே கருப்பையா? இவனுக்கு கூதிய குடி சாமி. காலையில கோயில மண்ணல் வச்சுட்டு போயிருவோண்டா. அதுக்கு தாண்டா 3 கொடுத்துருக்காரு. 3 வண்டாட்டி அவனுக்கு. எனக்கு 1 வண்டாட்டி கூட இல்லடா. எப்படா இருக்கும்? செஞ்சு பார்த்தேன் போயிட்டேன். இன்னைக்கு இந்த பிள்ளை நீ சின்ன இந்த காலத்துல சின்னதா வச்சா 10,000 தம்பி. இன்னைக்கு இந்த பிள்ளைதான் கேளு, அந்த பிள்ளைகிட்ட கேளு, அதுவே பதில் சொல்லு. ஏன்னா அந்த பிள்ளை வீட்டுல தான் இருக்குது மிஷின். அடி ஆனா என்றது 3 அவனை நம்பி வந்தது வீணா. அடி ஆனா என்றது 3 அவனை நம்பி வந்தது வீணா. 4 3 7 அடி நாயத்தை தாங்கேளு. 5 3 7 அடி இவ்வளோ பிடிச்சு வாங்க. கட்டிப்பூடிடா கண்டால கட்டப்படி முட்டியடிடா. இந்த பிள்ளை என்ன செய்ய தெரியுமா? ஊம்புதா புண்டா போ. நானும் பொறுமையா போயிட்டு இருக்கிற இடத்துக்கே வந்துட்டு இருக்கிறேன். இது ஆடிக்கிட்டு இருக்குடா. பிடிங்கிருச்சுன்னா அது ஆம்பளை மைக்கு ஆடதாண்டா செய்யும். இது கிரகம் சரியில்லை, பிடிங்கிட்டு கையில வந்துடாம. நீங்க வாய பிடிங்க. ஆடி பார்த்தாலும் பார்த்திருக்கேன், பல பேத்த போட்டிருக்கேன். அப்பா என்னடா இல்லடா ஊத்தாப்பா. நேத்து பார்த்தேன். ஓ அப்படி இருந்துச்சு. சரி இன்னைக்கு தானே முழுசா அந்த கேமரா லைட்ல பாக்குறேன். இன்னைக்கு எப்படி இருக்கு? உம்முன்னு இருக்க. ஓ இருக்குடா. போட நீ சொல்றது அதுவும்
4 நிறைச்ச முடி எட்டி பாக்குது. அண்ணா நீ சொல்றது தப்பு. ஆமா பட்டவத்துல பக்கத்துல இருந்த ஜியபுரம்னு ஒரு ஊர் இருக்குல்லண்ணே, காலைல 5 மணிக்கு போய் பாருங்க, நல்லா அப்பம் புஷ்ஷுன்னு இருக்கும்ண்ணே. அது மாதிரி இந்த பிள்ளை போய் போய் ஆடி பார்த்தாலும் பார்த்திருக்கேன், பலவத்தை போட்டிருக்கேன். ஆனா ரோசி உங்க மாதிரி லோடு மாட இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அடேங்கப்பா எத்தே தண்டி அடிக்க வாடி செத்த நேரம் வாடி. 50 ரூபா தரேன், 500 ரூபா தரேன், 2000 ரூபா தரேன். உன் முகர புண்டைக்கு அதிகமாக தர மாட்டாங்க. ஏன் கொஞ்சம் வலிமைங்க. அடிக்க பாட்டி வாண்ண குறத்தி எங்கத்தி நீ முது மூசையாதடி எங்கத்தி. அடிக்க பாட்டி வாண்ண குறத்தி எங்கத்தி எப்படியும் மண்டை புண்டெல்லாம் உடைய போகுது. தண்டா நானே 6 மாசம் கழிச்சு இப்பதான் வேலைக்கு வந்திருக்கா. நாளைக்கு வர மாட்டா. நாளைக்கு பஞ்சாயத்து தெரியும். தஞ்சாவூர் சங்கத்துல பஞ்சாயத்து பண்ணுவா, எனக்கு தெரியும். எம்மா காசை காசு என்று பார்க்காமல் பணத்தை பணம் என்று பார்க்காமல் ஏராளமான காசுகளை தாராளமான செலவு பண்ணி இந்த நிகழ்ச்சியை செஞ்சது ஏற்பாடு செஞ்சதும் இல்லாம அவங்களுக்கு வேலை இல்லாம என்ன சுத்திலும் கயிறை கட்டி கம்பம் எதுக்கு வச்சிருக்காங்க? ஏன் அவங்களுக்கு வேற வேலை இல்லைன்றதுக்காகயா? கைத்துக்குள்ள ஆடுற வழியும் தான் உங்க ஆட்டம். அதை விட்டு வெளில போனா கைத்தை விட்டு வெளியில போய் ஆடினீங்கன்னா அப்புறம் என் பங்காளிங்க அவரோட ஆட்டமா தான் இருக்கும். உன் பண்டம் பாலா போயிடும். இங்க பாரு இவன் என்னடா பண்றான்? கொஞ்சம் அமைதியா இருடா. மார்கழி மாசத்து நாய் மாதிரியே அலைறான். மார்கழி மாசம் தான் அதானே நடக்குது. கரெக்டா சொல்லிட்ட பாத்தியா? இது ராத்திரி நேரம். அம்மம்மா 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 அவ பாவடே தூக்கணும். அவ சட்டியே இருக்கும். என்னங்க சரி சொல்லுங்க. ஏற்கனவே லைட் எரியல, அதுல தெரிஞ்சுக்காது அந்த பவர் எப்படி இருக்குன்னு. அப்புறம் இப்படியே நின்றுவேன். ஆமா எரித்து அடிச்சு அப்புறம் உள்ள விரல விட்ட மாதிரி நிப்பேன். அப்புறம் மைக் செட்டுக்காரத எடுத்து வரணும். போடு போடு. என்ன போடுங்க? என்னங்க அடி என்னங்க சேதி சொல்லுங்க, என்னங்க கொஞ்சம் தள்ளுங்க, இது ராத்திரி நேரம். அடுத்த நாய் மார்கழி மாசத்து நாய் அடுத்த நாய் ஒண்ணு கிளம்பிருச்சு. முக்கியமான நேரத்துல விட்டுட்டாடா. வர வேண்டிய நேரத்துல எடுத்துட்டேன். கருப்பை பிடிச்சவனே. அம்மா இவனை எதுக்கு கூட்டிட்டு வந்த? பாரு, வெயில் காலத்துல கூட தாங்கிடலாம், சரி பனி காலத்துல தாங்க முடியாதும்மா. தாங்க முடியல போ. வெயில் காலத்துல அதுவா வெளியில வந்துருது கருப்பை பிடிச்சவனே. ஆனா பனி காலத்துல இறுகி போயிடுது போல இருக்குது. வர மாட்டேங்குது. எப்ப பாடலான்னு யோசிச்சிருக்கிறா போல இருக்குது. அங்கே மச்சல சேலை கட்டி ஆடி வர மாரியாத்தா கருப்பு சாமி கொட்டகம பறிச்சி கொட்ட போட்டு சீடா பறிச்சி கொட்ட போட்டு சுடிடவா கோமா இருந்திக்கனா கோயிலுக்கு போய் வருவோம். தஞ்சாவூர் ஊர் எனக்கு ரோசிதானே பேரு. தஞ்சாவூர் ஊர் எனக்கு ரோசிதானே பேரு. இருக்கிற 5-6 மசரையும் புடுங்கடா. ஆமா பிள்ளைகள் எல்லாம் தேவையில்லை, நீயே புடிங்கிருவ போல இருக்கு. எந்திரா அப்பா நான் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த புள்ள காலை தூக்கிட்டு ஆடிக்கிட்டு வரும்போது ஏண்டா இந்த பர்றா அறிவு கட்டவனே என்னடா இதேன்னுட்டு இருக்குது.
இங்க பாரு வரதா அம்மா. நீ இப்படி எல்லாம் புருடா வராத. இன்னம்மா எவ்வளவு சம்பளம் வாங்குற? ஏய் பாப்பாக்கு சம்பளம் எவ்வளவு வாங்குற? ஏன்னா இந்த மாசத்துல 4 ரூபா தானே சம்பளம் தராரு. அப்படின்னு சொல்ல சொன்னாங்களா? ஏய் எதடி நம்புறது? ஏய் எதை நம்புறது? தராரு. நாங்க என்ன இவன மாதிரி முட்டா ஊதுன்னு நினைச்சா ஒண்ணுல அவரை சொல்லுவானா? நம்மளை கூட்டு வந்தவரை சொல்லி அண்ணே இதனா சவுறு முடிய தெரியலடா, அதான் அவள்கிட்ட போய் கேட்டு வா. இம்மாய் எவ்வளவு சம்பளம் வாங்குற? 4000 ரூபாடா. சரி வச்சுட்டு போ, நாசமா போவ. ஏய் இப்படி போய் சொல்லிட்டு உன் வாயில இப்படி மண்ணு போய் சொல்லி விழுவ. சாப்பிடாத. இந்த பாரு, உண்மையா உழைச்சது கூட உடம்புல ஒட்டாம நின்னுகிட்டு இருக்கிறேன். பாவம். போய் சொல்லி சம்பாதிக்கிறதா எங்க போய் கிடக்க போகுது? நாளைக்கு இங்க பாரு. அப்படி கிடக்க வேண்டியதான். ஏய் அறிவு கட்டவனே கூட அவர் குடுக்கறத சொல்ல முடியும். நீயே வந்து குடுக்குற அதாவது சம்பளம் கையில குடுக்கறது இப்படி சீப்பேல போய் புழுக்குன்னு உழுறது அப்படி பையன் ஒரு சவுண்ட் தான் கேட்குது. ஏய் 10000 ரூபாய் தரற என்னடா? என்னம்மா 10000 ரூபாய் சம்பளம் தரற என்ன? 10000 ரூபாய் கொடுக்குறாரு. ஆமா. ஒரு 4 ரூபாய் பிளேட வாங்கி ஒன்னால வலிக்க முடியல. அது வேணாம்மா, ஒரு 45 ரூபாய்க்கு ஒரு செல்லு இருக்குது. என்னது? செல்லு ஜெல்லு வெள்ளை கலர்ல அப்படி அமுக்குனா வெள்ளை கலர்ல வருது. சரி அது அப்படி ஒரு தடவி அப்படி தொடச்சா போதும் புழுக்குன்னு வந்துருது. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? முந்தானத்து நீ போடும் போது நான் அப்படி ஒளிஞ்சிருந்தேன். கர்மம் பாடுறது ஒரு பாட்டு தான், முடிச்சா கூட பாட மாட்டேன் போல இருக்குது. ஆடிக்கொண்ட கொள்ளுங்க நடி வச்ச பூவு ஆடுதடி அடி இந்த ஊரு கனகாமரா. என்ன இந்த ரோசிட்டு எனக்கு பிடிச்சது என்னன்னு தெரியுமா? இந்த தொப்புள் தானே அருமையான. நீ ஆடுனா அழுப்பு வந்து செத்து போயிடுவேன். உண்டா நாங்களும் சொல்ல மாட்டாப்புல ஆடிக்கிட்டு இருக்கேன். கொட்டை 2 ஏறி முண்டை பேசாம நின்று வேடிக்கை பார்த்துட்டு அந்த மரியாதை. உள்ள வரவன் வந்தா எக்கு தப்பா தெரிச்சு போயிடும் பார்த்துக்க. அப்புறம் கொண்டு போய் சிஹெச்ல சேர்த்துருவாங்க.